அக்கா இப்பதான் போயிட்டு இருக்கேன். அதுக்குள்ள என்னக்கா ஃபோன் பண்றீங்க? நீ சீக்கிரம் வந்துரு இந்து. நீ வெளில போயிருக்கிறது இங்க யாருக்கும் தெரியாது இல்ல. ரொம்ப நேரம் ஆயிடுச்சுன்னா தேட ஆரம்பிச்சிருவாங்க. நம்ம வீட்டு ஆம்பளைங்க எப்படின்னு உனக்கே தெரியும்ல. புரியுதுக்கா, நீங்க ஏதாவது சொல்லி சமாளிங்க. அதுக்குள்ள நான் டெலிவரி பண்ணிட்டு வந்துடுறேன். இல்ல இந்து, நைட் நேரமா இருந்தா கூட நீ படுத்து தூங்குற மாதிரி நான் தலையணை எல்லாம் போட்டு செட் பண்ணிடுவேன். பகல் நேரத்துல நான் என்ன பண்ணுவேன்? ரொம்ப நேரம் என்னால சமாளிக்க முடியாது இந்து. எவ்வளவு சீக்கிரம் வர முடியுமோ அவ்வளவு சீக்கிரம் வந்துரு. சரிக்கா. ஷோ, என் புருஷன் வேற வந்தானா ஏதாவது கேட்டு நோண்டிக்கிட்டே இருப்பான். இந்த ஆளை நான் எப்படி சமாளிக்க போறேன்னு தெரியலையே. இப்படி பண்ணாதே. இந்த நேரத்தில் இன்ஜின் ஆஃப் ஆயிடுச்சு. இதை வேற தள்ளிட்டு போகணுமா? பாண்டியும் ஃபோன் எடுக்க மாட்டேங்கிறான். அந்த மரத்துக்கு பின்னாடி யாரோ ஒளிஞ்சிருக்க மாதிரி இருக்கே. இந்த நேரத்தில் யாரு? அதிகாலையில் உனக்கு ஒரு கனவு வந்திருக்கு. உன் கணவனுக்கு ஆபத்து வரப்போகுதுன்னு தெரிஞ்சு நீ பயத்தில் இருக்க. எப்படி சரியா சொல்றீங்க? இப்போ அது முக்கியம் இல்லை. நீ கண்ட கனவு பலிக்குமா இல்லையான்றது தான் இப்போ முக்கியம். ஆமா, அந்த கனவு பலிக்காதுங்க இல்லையா? நீங்க அமைதியா இருக்கிறத பார்த்தா. இங்க பாருமா, இந்த கனவு 100% பலிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குமா? என்னங்க சொல்றீங்க? ஆமா தாயி, இந்த கனவு உனக்கு சும்மா வரல. உன் புருஷனுக்கு நடக்க போறத உனக்கு சூசகமா எடுத்து காட்டியிருக்கு. நீ ரொம்ப கவனமா இருக்கணும், இல்லைனா உன் புருஷனுக்கு என்ன வேணாலும் நடக்கலாம். ஐயா, இப்படிலாம் சொன்னீங்கன்னா என்ன அர்த்தம்? இந்த ஆபத்துல இருந்து அவர் காப்பாத்துறதுக்கு வழி சொல்லுங்க ஐயா. வழிய நான் சொல்ல முடியாது, அந்த சாமியே உனக்கு வழி சொல்லுமா. புரியலங்கய்யா, கொஞ்சம் புரியுற மாதிரி சொல்லுங்களேன். உன்னை அம்மன் கோயிலுக்கு வர சொல்லி உனக்கு அழைப்பு வரும். அந்த கோவிலுக்கு நீ போ. அங்க உன் புருஷனை காப்பாத்த உனக்கு விடை கிடைக்கும். ஐயா சொல்றது எதுவுமே புரியல. அம்மன் கோவிலுக்கு அழைப்பு எப்ப வரும்? கண்ண உயிருக்கு ஆபத்து இருக்குன்னு நினைக்கும் போதுதான் எனக்கு ரொம்ப பதட்டமா இருக்கு. இந்து, இந்த நேரத்துல தூங்காம என்ன பண்ணிட்டு இருக்க? தூக்கம் வரல, மனசுல ஒரு பயம்.
இப்போ நம்ம அம்மா உயிரோடு இருந்திருந்தா ரொம்ப நல்லா இருந்திருக்கும்ல. அவங்களும் நம்மளை நல்லா பார்த்துருப்பாங்க, நாமளும் அவங்கள நல்லா பார்த்துருந்துருப்போம். எனக்கும் அந்த மாதிரிலாம் தோணும். ஆனா என்ன பண்றது? ஏய் சரி, நீ ரொம்ப யோசிச்சு குழப்பிக்காத. நீ வா, வந்து தூங்கு. அம்மா நோட்டு படபடக்குது. அம்மா எதுவும் நம்ம கிட்ட சொல்ல நினைக்கிறாங்களோ? சித்திரை திருவிழாவாம், புது வருட தொடக்கமாம். எல்லோரும் ஊர் பார்த்திருக்க, ஊரெல்லாம் திருவிழா பார்த்திருக்க, உனது மணாளனின் உயிர் கண்டத்திற்கான நேரம். திருவிழா உச்சத்தில் கவனம் வேண்டும் மகளே. ஐயோ, கண்டத்திற்கான நேரம்னா அதுக்கு தானே இந்த பரிகார பூஜையை தொடங்க சொல்லியிருக்கேன். இப்போ அம்மாவோட நோட்ல வேற இப்படி எழுதிருக்கு. அப்போ ஒரு உயிருக்கு பெரிய ஆபத்து வரப்போதா? ஐயோ கடவுளே, இது என்ன சோதனை? ஐயா, வாங்க 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 முத்துசாமி, எப்படி இருக்கீங்க? வணக்கம். வாங்க வாங்க வாங்க. வணக்கம் வணக்கம். ஐயா, எப்பவும் போல பரிவட்டம் உங்களுக்கு தான். அதெல்லாம் எதுக்கு? ஊர்ல வேற யாருக்காவது கொடுங்க. ஐயா, இது நாங்க உங்களுக்கு செய்ய நினைக்கிற மரியாதை. உங்க குடும்பத்துக்கு தான் பரிவட்டம் கட்டணும்னு நம்ம ஊர்க்காரங்க எல்லாரும் சேர்ந்து முடிவு பண்ணிருக்கோம். இத நீங்க மறுக்காம ஏத்துக்கணுங்கய்யா. தாத்தா, அதான் அவங்க அவ்வளவு தூரம் சொல்றாங்கல்ல, அவங்க சொன்னதுக்கு சரின்னு சொல்லுங்க. ஆமாங்க, ஊர் பரிவட்டங்கிறது அம்மனோட அருள். நம்ம குடும்பத்துக்கு கிடைக்கிற பரிவட்டத்தை தட்டக்கூடாதுங்க. சரி, உங்க இஷ்டப்படியே நடக்கட்டும்.